வணக்கம் மக்களே. சோ இன்னைக்கு தரமான சம்பவம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம பிறந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப்பர் போடுறது அப்படிங்கிறது நம்மள ஒரு பெரிய வாடிக்கையாவே இருந்துட்டு இருக்குங்க. சோ டைப்பருங்கிறது இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கௌரவத்துக்கு கெத்துக்கு டைப்பர் போட்டு விடுறதுன்றதே ஒரு வாடிக்கையாவே இருந்துட்டு இருக்கு. சோ ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனையே டைப்பர் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், தெரியாம தண்ணி குடிக்கும் போது தண்ணி சிந்திருச்சு அப்படின்னா நம்ம நம்ம போட்டிருக்கிற இந்த சாதம் நம்ம ஜட்டி ஈரமாயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு நேரம் உங்களால ஜட்டி ஈரத்தோடய இருக்க முடியும்? அந்த ஈரம் கொஞ்ச நேரம் ஆக அரிக்க ஆரம்பிச்சு நீங்க எப்படா முதல்ல ட்ரெஸ் மாத்தலாம் அப்படின்ற கண்டிஷன்ல தான் இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டைப்பர் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்படியே யூரின் போயிட்டீங்க அப்படின்னா யூரின்ங்கிறது மனுஷனோட கழிவு. அந்த கழிவு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு நிமிஷத்துக்கு பாக்டீரியா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். பெண் குழந்தைகளா இருந்தா சீக்கிரமா வயசுக்கு வருது, ஆண் குழந்தைகளா இருந்தா வீரியம் கம்மியாகிறது. அது மட்டும் இல்லாம பேசிக்கா சளியில ஆரம்பிச்சு காம்ப்ளெக்ஸா லைக் பிரஷர், சுகர்னு பெரிய பெரிய நோய்கள் வர வரைக்கும் எல்லாமே இந்த டைப்பர் தாங்க அடிப்படை காரணம். முடிஞ்ச அளவுக்கு டைப்பரை தவிர்ப்போம். குழந்தைங்களுக்கு ஜட்டி போட்டுடுங்க. உச்சா போனா போகட்டும், ஹை போனா போகட்டும், நம்ம மேலதானே போக போகுது. அப்ப நம்ம யாராவது எடுக்கிறாங்கன்னா அவங்க மேல போயிட்டு என்ன பண்றதுன்னா, அதுக்கு விருப்பம் இருந்தா எடுக்கலாம், விருப்பம் இல்லாட்டி விட்டுட்டு போறான். அவன் எடுக்கணும்னு என்ன இருக்கு? நம்ம குழந்தை ஆரோக்கியமான லைஃப் வாழணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைப்பரை தவிர்த்துங்க. சோ நான் சொன்ன கருத்து அங்கீகரிக்கப்பட வேண்டிய கருத்து தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமா வேற ஒரு வீடியோல நான் உங்களை கண்டிப்பா சந்திக்கிறேன். தேங்க்யூ.